ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 7th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுடைய சயின்ஸ் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கொஷினை பார்க்காம எக்ஸாம் ஹாலுக்கு வந்து போகாதீங்க. நீங்கள் தான் மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே அங்கே வந்து சேர்ந்துருங்க. நோட்ஸ், ஆன்சர் கீ, கொஷின் பேப்பர், எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்டுவோம். இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங் எல்லாமே. அதனால் இந்த 5 கொஷின்ஸ் இருக்குங்களா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு 5ம் அப்படியே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஒரே சிங்கிள் ஸ்லைடில் வந்து ஷோ பண்ணுறேன். இது ஒவ்வொன்றும் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. படிக்கலாம் வருத்தப்பட தேவையில்லை. இப்போ இனிமேலும் நீங்கள் வந்து ஆன்சர் குறித்து படிச்சிக்கலாம். இதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை. அதே போல் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் தான். அதையும் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 5 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 இந்த 5 1 மார்க்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான் கேட்பாங்க. 5 1 மார்க் மாதிரி தான் கேட்பாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். 6th 7th கொஷின்லேருந்து 10th கொஷின் வரைக்கும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. அது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நாமளே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவுமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் கொஷின் ஸ்கூல் புக் பேக் தான். ஏதாவது 1 2 பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட், இன்னர் பாக்ஸ் கண்டென்ட் வந்து கேட்டிருக்கலாம். அதனால் அதையுமே நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எப்போதுமே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பேக்குக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணும், அதையும் படிச்சுக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் முடிஞ்சிச்சிங்களா? அடுத்து வரங்க இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குங்களா, அதை பார்த்துக்கோங்க. அதில் பாருங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து அது நீங்கள் ட்ரூவாக ஃபால்ஸ்னு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். மற்றபடி ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க 11லேருந்து 15 வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்க. அதை பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து டீச்சர்ஸ் வந்து நமக்கு லெசன்ஸ் நடத்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து எது ட்ரூ எது ஃபால்ஸ் நம்ம சொல்லிடலாம். இது நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் படிக்காமல் இருக்கிறது வந்து நம்ம மேலே தான் தப்பு. அதனால் எதுவுமே படிக்கலைன்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க. இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. படிச்சுட்டு போங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கி, பிளான்டினா, அனிமலியா, அது வந்து எதுக்கு மேட்ச் ஆகும், 16லேருந்து 20 வரைக்கும் எது மேட்ச் ஆகும்ன்றதை நீங்கள் எழுதணும். அது முடிஞ்சிச்சிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனாலஜி இருக்கும். அனாலஜி வந்து எதுக்கு வந்து ஒப்பாகும், எது கூட வந்து நம்ம கரெக்டாக வந்து அதை இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் இருக்குது. காப்பர்னா கண்டக்டர், அப்போ வுட்னா எது வரும், அது மாதிரி எழுதணும். ஃபாரஸ்ட் ஃபயர்னா எது வரும், அதுக்கான சேஞ்ச் என்ன. ஸோ இது மாதிரி வந்து 22லேருந்து 25 மேலே இருக்கிற 21 எல்லாமே அனாலஜி தான். அந்த இணை ஒப்பு இது கூட வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு சிங்கிள் சைடில் வந்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணுங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினும் பாருங்கள். சிங்கிளாக தான் அப்படியே ஒரே லைன்லேயே உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். டிஃபைன் பண்ணுற மாதிரி, பார்ட்ஸ் எழுதுகிற மாதிரி, நேம் எழுதுகிற மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. எதுவுமே நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுட்டு எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஒரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்காமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கே போயிடக்கூடாது. அப்புறம் நீங்கள் தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. சிங்கிள் ஸ்லைட்லேயே உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். 26வது கொஷின்லேருந்து 39வது கொஷின் வரைக்கும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மாறாமல் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க. படிக்காமல் மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிக்காமல் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு எது நல்ல ஆன்சர் ஞாபகம் வருதோ எழுதும் போது அந்த டைமில் நீங்கள் எழுதிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிக்காமல் போகவே கூடாது. படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுமே ஈஸியாக தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு வந்து எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எழுதலாம், இல்லை கீழே இருக்க எழுதலாம். ஆனால் நீங்கள் படிக்கும்போது 2 கொஷினுமே படிச்சுக்கணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மொத்தம் 42 நான் 3 கொஷின் கொடுத்துருக்காங்களா, 3 கொஷினா 2 6 கொஷின்ஸ் இருக்கும் இதில் வந்து. அப்போ வந்து 6 கொஷினுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் எழுதும் போது வந்து எப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அந்த அப்புறம் வந்து படம் வரைந்து பாகங்களை குறிக்கிறதெல்லாம் நீட்னஸாக வந்து படம் வரைங்க. ஸோ 41ல் பாருங்கள் ஏ இருக்குது, பி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அதை நீங்கள் எழுதணும். 42ல் அது மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே. அது எல்லாமே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆன்சர் நல்லா தெளிவாக தெரியணும். அதை முதல்ல எழுதிக்கோங்க. படம் வரைந்து பாகம் குறிக்கிறதெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கோங்க. 1 மார்க் வந்து நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.